கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த கலர் வர்றதுக்காக நம்ம வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து 1/2 கப் சுகரை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதையுமே அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா அது மெல்ட் ஆகி வரும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சர்க்கரை இந்த கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி அதோட கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி போய் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இப்போ வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 50லிருந்து 60 ml சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1/4 கப் தண்ணி. இப்போ ஒரு கப்பில் 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி, 1/4 கப் கருப்பு திராட்சை, 1/4 கப் மஞ்சள் திராட்சை, 1/4 கப் செர்ரி, 1/4 கப் பேரிச்சம்பழம், அடுத்து 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி. இது வந்து நாங்கள் வீட்டிலே பண்ணது. உங்களுக்கு ஷாப்லேயே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இதிலேயே நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்ச சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதிலேயே வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்து 1/4 கப் சர்க்கரையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பட்டையை இதிலேயே உடச்சி போட்டுக்கிறேன். அடுத்து 2 கிராம்பு. இப்போ இதிலேயே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. உங்களுக்கு ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுறேன். இப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நார்மல் விஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேயே நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்து 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுறணும். அடுத்து 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு 1/4 கப் ஆட் பண்ணுறேன். கடைசியாக ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு 2 கப் மைதா மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வந்து நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கணும்.
இதிலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி ஊற வச்ச முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இதுவும் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு முந்திரி வந்து சாப்பிடும்போது தனியாக தெரியணும் அப்படின்னா முந்திரியை வந்து ஊற வைக்காமல் கடைசியில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கடைசியாக 1/4 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டில் எல்லா பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கூட காற்றே போகக்கூடாது. கடைசியில் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு முந்திரி. இப்போ ஒரு குக்கரில் 1 லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஒரு முறை கேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உப்பை வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து நான் ஆல்ரெடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ண உப்பு தான். அதே மாதிரி இது வந்து ஒரு பழைய ஒரு குக்கரு, கேக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிற குக்கர் இது. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீலை ஒரு சப்போர்ட்காக வச்சிடுறேன். உங்கள்கிட்ட தட்டு இல்லைன்னா வந்து டம்ளார் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வந்து கேக் பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டியது 2 விஷயந்தான். குக்கரில் வந்து கேஸ்கெட் போடவே கூடாது, விசிலும் போடவே கூடாது. விசிலும் கேஸ்கெட் இது 2மே இல்லாமல் எம்டியாக மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கேக்கை வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். கேக் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். ஷார்ப்பாக ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணி பாருங்கள். கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வரணும். டைரெக்டாக குக்கர்லேருந்து எடுத்து அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நல்லா சூடாக இருக்குது. நான் இப்போவே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூடாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக நல்லா ஆற வச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. ஹாப்பி கிறிஸ்மஸ்.